ஜோஷ்வா. முதல்ல ஆரம்பத்தில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்ட்டி வந்து செமினார் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சரி ஏதோ கருத்து சொல்ல போகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு காட்டுறாங்க. அங்கேயே நமக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுது நமக்கு. சரி ஓகே படத்தோட கதைக்குள்ளே போவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது படம் ஆரம்பித்தா 4வது நிமிஷம் 5வது நிமிஷமே பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஒன்று ஏற்படுது அவருக்கும் அந்த ஆன்ட்டிக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது பெட் வரைக்கும் போகுது. அடுத்த 5வது நிமிஷத்துலேயே என்னடா இவர் ஜிவி இந்த மாதிரியா எடுப்பார், ஒரு நல்ல ரொமான்டிக்காக எடுப்பார், என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளே நமக்கு ஆறுதல் சொல்லிக்கிறோம். சரி ஓகே ரைட்டு, இது வந்து ஆக்ஷன் மூவின்றதால இவருக்கு பெருசா வந்து இதுல கான்சென்ட் பண்ணல அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். அதுக்கப்புறம் படம் ஆரம்பிச்ச 10வது நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்டுக்கு வந்துடும். நம்ம ஏர்போர்ட்ல இவங்க கிளம்பி போயிடுறாங்க. சரி ஓகே இந்த லவ் முடிஞ்சு போச்சு, கிடையாது வேற ஒரு லவ் வரப்போகுது போல, இல்ல கான்செப்ட் வேற மாதிரி போகும் போல நம்மளே ஒரு எதிர்பார்ப்போட உட்காந்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு போன் கால் வருது. டிடி இந்த மாதிரி நீ லவ் பண்ணுன்னு சொன்னிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கொல்றதுக்கு மெக்சிகன் லீடர் வந்து பவுண்டரி செட் பண்ணிட்டான் அப்படின்றாங்க. இவர் உடனே என்னால மட்டும்தான் அவளை காப்பாற்ற முடியும், உலகத்துல யாராலையும் காப்பாற்ற முடியாது டைலாக் பேசுறாரு. சரி ஓகே தெரிஞ்சு போச்சு. அதுவும் ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் கொல்ல ஆளுங்க வந்து கொல்ல போறாங்க அந்த பொண்ணு அப்படின்னு போது இவர் ஒரு 4 அடியாளுங்களை வச்சுன்னு கூட நிக்கிறாரு. சரி ஓகே முதல்ல ஒரு ஃபைட் சீன் வருது. அது ஆனா உண்மையிலேயே சொல்றேன் ஃபைட் சீனுக்குலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க படத்துல. ஃபைட் சீன் நல்லா இருக்கு படத்துல. அதே மாதிரி மியூசிக்கும் நல்லா இருக்கு படத்துல. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே நல்லா இருக்கு. பிஜிஎம்லாம் ஹீரோயினோட அப்பாக்கெல்லாம் பிஜிஎம் கொடுத்தது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஓகே கமிங் பேக் டு டாபிக். ஒரு ஃபைட் சீன் வருது. சரி ஓகே ஃபைட் முடிச்சுட்டு இவர் ஒரு குத்து வாங்கிடுறாரு. நாளைக்கு சொல்ல கூடாதுல்ல, இவரே எல்லாரையும் அடிக்கிறாரு, இவரு அடி கூட வாங்கலையே அப்படின்ட்டு இவரு ஒரு அடி வாங்கிடுறாரு. வாங்கிட்டு கொஞ்சம் பிளட் லாஸ் ஓவர் ஆயிடுது போல. கார்ல வரும்போது ஜிவிஎம் படம் என்ன பண்ணிருப்பாரு, டைலாக் அற்புதமா போட்டிருப்பாருல, நான் சாவ போறேன் ஆனா இப்படி சாவ விரும்பல, உன் மடியிலே சாவணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே செத்து தொழலான்னு நினைச்சு நம்ம உட்காந்து படம் பாக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மயங்கிடுறாரு. இந்த மாதிரி ஹீரோயின் என்ன பண்றாங்க, கார்ல இந்த சீட்ல போட்டு இவங்க உட்காந்து வண்டி ஓட்டுன்னு போறாங்க. திடீர்னு ஒரு கேங் வந்து அந்த கேங் வந்து காரையே அடிச்சு உடைக்குது. எந்திரின்றாங்க இந்த அம்மா. சரி எந்திரிக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா இவர் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. சரி ஓகே இப்ப பாரு பட்டுன்னு ஒரு லிப்லாக் கொடுத்து எழுப்பிடும் பாரு இவனு பார்க்கும்போது அவரே கண்ணை திறந்துருவாரு. இந்த அளவுக்கு சப்புன்னு இருக்கும் அந்த சீனு. எழுந்து எல்லாரையும் வெளுப்பாரு. கொஞ்சம் கூட அந்த பெயின் இருக்கிறதோ அடி வாங்கினதோ அதெல்லாம் காட்டவே மாட்டாங்க. அப்படி இருக்கும் ஆக்சுவலா அந்த சீனு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா டிடி எல்லாம் வந்து பஞ்சு பேச விட்டுருப்பாங்க. செங்கல் அடி வாங்கி போயிடுவாங்க அந்த அம்மா. அது வேற விஷயம். இந்த படத்தை எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் ஒரு நல்ல படம்னு சொல்லவே முடியாது. ஹீரோயினை கொலை பண்ண கூடாது அப்படின்றதுக்காக காப்பாத்துறதுக்காக நிப்பாரு ஹீரோ. படம் பாக்குற நம்ம மனநிலை நம்மளே அதை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடலாமடா அப்படின்ற அளவுக்கு இருக்கும் நம்ம மனநிலை. அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கும். எதிர்பார்த்து வந்தோம்னா கேவலமான படம்னு, ஆனா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கேவலமா இருந்தது அப்படின்றத கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ரொம்ப மொக்க படம் உண்மையிலேயே. கௌதம் வாசுதேவன் மேனன் படம்லாம் பார்த்துருக்கிறேன், நல்லா இருக்கு. அப்பெல்லாம் சூப்பரா இருக்கும். இப்போ நான் இந்த படம் ஜோஷ்வா இது கௌதம் தான். இது ஐயோ சுத்தமா இது கௌதம்னு சொன்னா கௌதம் கார்த்திக் கூட நம்ப மாட்டாரு. அந்த அளவுக்கு படம் இருக்குது, நல்லாவே இல்லை. ஏன்னா எந்த விஷயம் உங்களுக்கு நல்லா இல்லை? கௌதம் கார்த்திக்னா அது இந்த ட்ரெயின் போகிறப்பெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரெயின் போகிற மாதிரி எடுப்பார். எல்லாமே இருந்தது. அவர் ஏதோ ஃபாரின் போனான்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஃபாரினில் எடுத்திருக்காங்க, அதை நல்லா காமிச்சிருக்காரு. பட் இந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஒரு மாதம் சென்னையில் வச்சுட்டு ஃப்ளைட்டை ஏற்றி அனுப்பணும். அதுக்காக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆளுங்க வராங்க, லோக்கல் கொப்பத்துலேருந்து வராங்க. இவங்கெல்லாம் இவங்ககிட்டேருந்து காப்பாற்றி அந்த பொண்ணை ஏற்றி அமிச்சாரா இல்லையான்னு ஒன்லைன் ஸ்டோரி. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அவர் கையாண்டு செகண்ட் ஹாஃப்லேருந்து அவரோட அசிஸ்டண்ட் கிட்ட கொடுத்த மாதிரி இருந்தது படம். ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு படத்தை பார்த்துக்கிட்டே போகிறப்போ நடுவில் லோக்கலாக இறங்கி லோக்கலாக கொடுக்குறது, அதாவது மன்சூர் அலிகான்லாம் லோக்கலாக குப்பத்தால் மாதிரி கொடுத்து கார் உள்ளியே அந்த பொண்ணை கார் உள்ளியே வசனம் ஒரு 4 டைலாக்கு அவரை வச்சு தூக்கி போடுறது. ஒரு பெரிய நடிகர் இவ்வளோ நாள் வில்லனார் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நடிகரை ஒரு கருவாடு மாதிரி சுட்டு தூக்கி போடுறது கேவலமாக இருந்தது. இன்னொன்று கழுகு மாதிரி படத்தில் நடித்த நம்ம கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணா வந்து படம் இல்லைன்னு கூப்பிட்டு நான் அவரை இங்கேயே வச்சு தூக்கி போட்டேன், உன்னை நாச்சும் பள்ளிக்கரணை வரையும் கூப்பிட்டு போகிறேன்னு காரில் கூட்டின்னு போயிட்டு அந்த இடத்துல அடிச்சு ஓட விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் வரணும் அருமையாக வந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. யார் எதுக்கு கஷ்டப்பட்டாலும் சொல்லி தான் ஆகணும். நம்ம சொன்னாலும் சொல்லலைனாலும் அவங்கவுங்க கஷ்டத்துக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த விதத்தில் ரொம்ப அருமையாக கஷ்டப்பட்டிருக்காரு. ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோ கிடச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆக்ஷன் பண்ணுறதுக்கு தயங்கவே இல்லை. அவருக்காக பார்க்கலாம் நல்லாவே. படம் பார்க்குறப்ப முன்னாடியே ஒன்று போட்டுறாங்க, டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவு, நான் வந்து புகையில குட்கா சாப்பிட்டேன், அதை வந்து இதனால் செத்து போயிட்டேன், விஷயம் என்னன்னா இப்போ செத்து போயிட்டேன். அதை யாரும் ஒரு படத்துலையும் போடுறாங்க, பார்க்கறது இல்லை. ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் படம் பார்த்து இவங்களே செத்து போய் வெளியே வரானுங்க. ஜிவிஎம்னா ஒரு பிராண்டு. அந்த பிராண்டு இது வந்து நம்ம சரவணா ஸ்டோர் போவோம் பார்த்தீங்களா, ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் ரோட்டு கடையில் வாங்கின பாட்டா செருப்பு மாதிரி இருந்தது. ஆனாங்க உங்களுக்கு ஒரு கதை வச்சுக்கிறேன்னா அந்த உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறேன். இப்போது ஜிவிஎம்மாக இருக்கார். அப்போல்லாம் வந்து யாருன்னா
ரோட்டில் போகிறவங்க கூட இவன் இந்த ஷூட் அவன் கூட்டின்னு போய் நடிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கினவர் ஜிஎம். ஆனால் இப்போ அவர் அதெல்லாம் விட்டுட்டு நல்லா நடிக்கணுன்ற ஆசை அவருக்கு வந்துச்சு, பணம் பார்க்கணுன்ற ஆசை. பார்க்கலாம் ப்ரோ, அருமையாக பார்க்கலாம். நல்ல ஒரு படம் ஆக்சுவலாக. இன்னும் அந்த சாருக்கு வந்துட்டு ஹீரோ சாருக்கு கொஞ்சம் ரொமான்ஸ் மட்டும் லைட்டாக வரல. அது முக்கியமாக சிஜி ஒர்க் இன்னும் கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம் சிஜி ஒர்க் மட்டும். மற்றபடி படம் நல்ல படம். அண்ட் முக்கியமாக லவ், ரொமான்ஸ், ஆக்ஷன், பிளாக் பஸ்டர் எல்லாமே இருக்குது இந்த படத்தில். நெகட்டிவ்னு பெருசாக எனக்கு தெரிஞ்சில. அந்த சிஜி ஒர்க்கும் அவரோட லவ் ரொமான்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும். மற்றபடி கதைகள் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. இந்த படம் ஒரு ஒன் டைம் ஆச்சு. பட் வந்து எல்லோரும் ஃபேமிலியோட ஜாலியாக வந்து படம் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக வரும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல, ரொம்ப மெனக்கெட்டு இருக்காப்புல ஃபைட் சீக்வன்ஸுக்கு. அண்ட் முக்கியமாக ஜிவிஎம் படம்னா வந்து லவ் அந்த சீன்ஸ் இருக்கும், அதுவுமே அதே மாதிரி கண்டிப்பாக இருக்குது. அதுவுமே கண்டிப்பாக கொண்டு போகிறாங்க. அண்ட் வேறு என்ன பண்ணுறது இந்த படத்தை பற்றி சொல்கிறது? மியூசிக் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். லாகே கண்டிப்பாக இல்லை, அந்த மியூசிக் அது அப்படியே குண்டு போயிடுச்சு ஆக்சுவலாக. எல்லாமே ஒரு படத்துக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம உட்காந்து எந்திரிச்சு உடனே ஐயோ அந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்னு மியூசிக் செகண்ட் ஹாஃபில் பார்க்கணுமா அப்படின்னு கேட்போம். கண்டிப்பாக வந்து மியூசிக் அந்த படத்தை வந்து பார்க்க வைக்குது. அருமையாக இருக்குது படம் ஆக்சுவலாக. படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். படம் பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஜிவிஎம் படம்னு சொல்லிட்டு வந்தோம், அந்த எதிர்பார்ப்பு வந்து ஃபில் பண்ணியிருக்காப்புல. ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்காங்க, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்குது. படத்தோடைய ஸ்டோரி நாட்டை வந்து பெரிய ஹீரோ பண்ண வேண்டிய ஸ்டோரி நாட்டு அதை சின்ன பசங்க பண்ணதால கொஞ்சம் ஃபீல் இல்லாமல் இருக்குது. வில்லனை வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் போயிருக்கும். வில்லனை வந்து வாய்ஸ் ஓவர்லேயே சொல்லிடுறாங்க, இப்படி வில்லன் இவன் தான் வில்லன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் இவன் வரமாட்டான்றது தெரிஞ்சு போகுது ஸ்டார்டிங்லேயே. அதனால் அந்த ஃபீல் வரல. 2 கேங் 3 கேங் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஃபுல் பேக்கடு ஆக்ஷன் மூவி. ரொமான்ஸ் நல்ல ரொமான்ஸ் இருக்குது. 2K கிட்ஸ் பிடிக்கிற மாதிரி க்யூட்டான சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஜிவிஎம் ஃப்ரேம் எப்படி இருக்குங்களா, ஃப்ரேம் எல்லாமே இவ்வளோ டைட் ஃப்ரேம் தான். ஹீரோயினை காமிப்பது நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். கண்ணிலேருந்து உதடுலேருந்து எல்லாத்தையும் நல்லா பண்ணியிருக்காப்புல, நல்லா எடுத்திருக்காங்க. ஜிவிஎம் படத்தை ஜிவிஎம் படம். பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஏரமண்ட வேலை வாங்கின மாதிரி வாங்கியிருக்காப்புல கார்த்திக்கிட்ட. ரொம்ப நல்லா பண்ணி. படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் மியூசிக், எல்லாத்தையும் விட ப்ளஸ் பாயிண்ட் வந்து மியூசிக். அடுத்து ஜிவிஎம், அதுக்கு அடுத்து தான் வருண் போனோம். வருண் வந்து பிக் பாஸில் டாஸ்க் கொடுத்தாங்க, இல்லை பண்ணாதுல அது மாதிரி இதில் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, பண்ணார், அவ்வளோதான். ரொம்ப ஒர்த் வாட்சிங் தான். ரொம்ப சூப்பர் படம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. என்னடா ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ரம்மியமாக ப்ளசண்ட்டாக போயிட்டே இருக்குது. அப்படி ஸ்டார்டிங்லேருந்து ப்ளசண்ட்டாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஹைப் எகிரி அப்படி இல்லை. இன்டர்வல் பர்ஸ்லாம் ரொம்ப இன்டர்வல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நிப்பாட்டினாங்கன்னா ரொம்ப ஹைப்பாக நிப்பாட்டிப்பாங்க. இன்டர்வல் வந்து அந்த ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணாமல் நிப்பாட்டிட்டாங்க.